எல்லாம் செய்ய முடியாத ஒரு போராட்டம்லாம் செஞ்சு பார்த்தாச்சு. இந்த டிட்டோஜாக் அமைப்போட அமைப்பு 7 அமைப்பு சேர்ந்த அமைப்பு கூட்டம் அதிகமாக ஒரே ஒரு அமைப்பு, இந்த எஸ்எஸ்டி அமைப்பு ஒரே ஒரு அமைப்பு, ஒரு மாவட்ட காரியல் அமைப்பு சேர்ந்து கூடிய கூட்டத்தை விட நம்ம அதிகம். இதுக்கும் காரணம் அவங்க தான். அதனால நமது இந்த போராட்டத்தின் மூலமாக முதலமைச்சர் அவர்களுக்கும் பள்ளிக்கல்வித்துறை அமைச்சர் அவர்களுக்கும் சொல்லிக் கொள்வது ஒன்றுதான், சமூக நீதி காக்கப்பட வேண்டும், விடியல் வேண்டும். ஊருக்கெல்லாம் விடியல் வருது, இடைநிலை ஆசிரியர் இடத்துக்கு மட்டும் விடியல் வரதே கிடையாது. அந்த விடியலை இன்னும் இருக்கின்ற 6 மாதத்திற்குள் விடியுமா அப்படின்னு பார்க்கணும், இல்லைன்னா நம்ம தான் விடிய வைக்கணும். அடுத்த கட்ட போராட்டத்தை, மிக தீவிரமான போராட்டத்தை கையில் எடுப்போம், நல்லபடியாக கொண்டு போவோம். முதலமைச்சர் அவர்களும் பள்ளிக்கல்வித்துறை அமைச்சர் அவர்களும் செய்து கொடுப்பார்கள் என்ற நம்பிக்கை இன்றும் அளவு உள்ளது. அதை முதலமைச்சர் அவர்கள் பள்ளிக்கல்வித்துறை காப்பாற்றுவார் என்று நம்புவோம். நன்றி, வணக்கம். அவங்க தான் கூட இருந்து நம்மளை உசுப்பேற்றி விட்டாங்க. உசுப்பேற்றி விட்டு இன்னைக்கு இந்த இடத்துக்கே நம்மளை வந்து நிப்பாட்டியிருக்காங்க. மாவட்டத்தில் உங்கள் அமைப்பு இல்லைன்னாங்க, மாவட்டத்தை அமைச்சு காமிச்சோம். அடுத்தது உங்களால் மாவட்டத்தில் போராட்டம் பண்ண முடியுமான்னு கேட்டாங்க, அதையும் பண்ணி காமிச்சாச்சு. அடுத்தது மாநில அமைப்பு, மாவட்ட அமைப்பை நம்பியிருக்கு. மாவட்ட அமைப்பு சம வேலைக்கு சம ஊதியம் என்னும் ஒற்றை கோரிக்கையை வலியுறுத்தி தமிழ்நாடு முழுவதும் மாவட்ட தலைநகரங்களில் இன்று ஒரு நாள் அடையாள உண்ணாவிரத போராட்டம் எழுச்சியோடு நடைபெற்று வருகிறது. இது ஒரு நாள் போராட்டம் அல்ல, சுமார் 16 ஆண்டு காலமாக, அதாவது இதே திராவிட முன்னேற்ற கழக ஆட்சியில் 2009 ஊதியக்குழு 6வது ஊதியக்குழு நியமிக்கப்பட்ட பொழுது வந்த ஊதிய முரண்பாடு இது. சுமார் 16 ஆண்டுகளாக தொடர்ந்து போராடி கொண்டுதான் இருக்கிறோம். கடந்த அதிமுக ஆட்சியில் 10 ஆண்டு காலமாக தொடர்ந்து போராடியும் எங்களுக்கு எந்தவித பலனும் கிடைக்கவில்லை. மாறாக எங்களுக்கு போராட்டம் ஒடுக்கப்பட்டு நாங்கள் வீட்டுக்கு அனுப்பப்பட்டமே தவிர எங்களுக்கு எந்த விதமான விடியலும் கிடைக்கவில்லை. அடுத்தபடியாக இப்போதைய தமிழ்நாடு முதலமைச்சர் அவர்கள் அப்போது எதிர்க்கட்சி தலைவராக இருந்து எங்களது போராட்டத்திற்கு நேரில் வந்து ஆதரவு தந்து கழக ஆட்சி அமைந்தவுடன் நிச்சயமாக உங்களது கோரிக்கை நிறைவேற்றப்படும் என்று உறுதியளித்தார். எங்கள் கரங்களை பற்றி உறுதியளித்தார். அந்த நம்பிக்கையில் பெரும்பான்மையான வாக்கு வித்தியாசத்தில் 2021 திமுக கழகத்தை ஆட்சி கட்டில் அமர வைத்தோம். ஆனால் 4 ஆண்டு காலம் ஆகியும் எங்களுக்கு இதுவரை இந்த ஆட்சியிலும் தீர்வு எட்டப்படவில்லை. தொடர்ந்து வீதியில் வந்து போராடி கொண்டே இருக்கிறோம். 2023 திமுக ஆட்சியில் நாங்கள் போராட்டத்தை முன்னெடுத்தோம். அப்போது அரசாணை 25 3 நபர் குழுவை நியமித்தார்கள். அந்த 3 நபர் குழு 3 மாதத்தில் எங்களுக்கு ஒரு முடிவை தரும் என்ற நம்பிக்கையில் இருந்தோம். ஆனால் 2 ஆண்டு காலம் தாண்டியும் எங்களுக்கு இதுவரை எந்தவித பதிலும் கிடைக்கவில்லை. இனி இந்த ஒரு இருக்கின்ற 6 மாத காலத்திற்குள் எங்கள் விடியல் வரும் என்று நம்பிக்கொண்டிருக்கிறோம். எங்களது ஒற்றை கோரிக்கை நிறைவேறும் நம்பிக்கொண்டிருக்கிறோம். இது தாமதமாகும் பட்சத்தில் இன்றைய ஒரு நாள் அடையாள போராட்டமானது மாநிலத்தில் தலைமைச் செயலகம் அல்லது எங்களது கல்வி வளாக டிபிஐ வளாகத்தில் தொடர் முற்றுகை மறியல் போராட்டமாக கண்டிப்பாக நடைபெறும். அரசு இதற்கு செவிசாய்க்கும் என்ற நம்பிக்கை இன்னும் எங்களுக்கு இருந்து கொண்டுதான் இருக்கிறது. அதனால்தான் இந்த எளிமையான ஒரு போராட்டங்களை மட்டும் முன்னெடுத்து கொண்டு இருக்கிறோம். விரைவில் எங்களுக்கு ஒரு விடியல் கிடைக்கும் என்ற நம்பிக்கையோடு காத்திருக்கிறோம். சம வேலைக்கு சம ஊதியம் விரைந்து நிறைவேற்றப்பட வேண்டும் என்று நாங்கள் தமிழ்நாடு முதலமைச்சர் அவர்களை வேண்டி கேட்டுக்கொள்கிறோம். தவறும் பட்சத்தில் இது அடுத்த ஆட்சியில் மிகப்பெரிய ஒரு பிரிவினை உண்டாக்கும். எங்களது ஆசிரியர்கள் வாக்கு இது நம்பிக்கையானது, வாக்கு நம்பிக்கையானது நிச்சயமாக அரசியல் ஒரு மாற்றத்தை ஏற்படுத்தும் என்பதையும் இந்த தருணத்தில் நாங்கள் சொல்லிக் கொள்கிறோம். நவீன்குமார், மாவட்ட செயலாளர், இடைநிலை பதிவு மூப்பு ஆசிரியர்கள் இயக்கம், திருச்சி மாவட்டம்.